பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர், தஞ்சை மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞனுடைய செயலாளர் சகோதரர் தில்லை எஸ் சூரிய பிரகாஷ் அவருடைய திருமண நிகழ்ச்சி. இந்த எழுச்சிமிகு திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அமைப்புச்சார் திரு ஆர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அமைப்புச்சார் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட அறிவிச்சவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் கொறடா அறிவிச்சவர் அரியலூர் ராஜேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் ரத்தனசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் என்ஆர் சிவபதி அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களே, மாவட்ட அறிவிச்சவர் முன்னாள் எம்பி திரு பாரதி மோகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் ஒரத்தநாடு மா சேகர் அவர்களே, அமைப்புச்சார் சகோதரர் திரு காந்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட அமைப்புச்சார் அறிவிச்சவர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களே, அமைப்புச்சாளர் அறிவிச்சவர் திரு துரை செந்தில் அவர்களே, தஞ்சை மாநகர் செயலாளர் சகோதரர் திரு சரவணன் அவர்களே, முன்னாள் கொறடா திரு மண்டோகரன் அவர்களே, முன்னாள் எம்பி அண்ணன் ரத்தனவேல் அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளிக்கின்ற வழக்கறிஞர் திரு வேலு கார்த்தி அவர்களே, மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டை பி ராமச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் துரை திருநானம் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சார் கும்பகோணம் ராமநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ரதிமீனா அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, மற்றும் திருச்சி மாநகர் மாவட்ட திரு சீனிவாசன் அவர்களே, திருமாரன்ஜி அவர்களே, மற்றும் பாலை பட்டாபிராமன் அவர்களே, சிற்றரசு தேவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகுமார் திரு விஜயகுமார் அவர்களே, பிள்ளைமார் சங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு சரவணன் பிள்ளை அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் திரு இளங்கோவன் அவர்களே, மற்றும் திரு ராஜா அவர்களே, மாவட்ட கழக துணைச்சார் திரு பரமசிவம் அவர்களே, சொல்லியாச்சு, மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, வரி இருந்து மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மற்றும் கூட்டணி கட்சியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களை, வருகின்ற மணமக்களை மனதார வாழ்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருமணி மக்களே, மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, இந்த மரியாதைக்குரிய தம்பி திரு எஸ் சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பி வினிதா என்கின்ற வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய நல்வாழ்த்துக்களோடு, எல்லாம் உள்ள இறைவனோடு, இருவரும் தலைவருடைய அருள் ஆசையோடு சிறப்பாக இனிதாக இன்றைய தினம் இன்றைக்கு மன மேடையிலே அவர்கள் இருவரும் மன மகிழ்ச்சியோடு திருமணத்தை இன்றைக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு நீடோடி வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி, அதோடு காலையிலே நான் வருகின்ற பொழுது தஞ்சாவூர் கீர்த்திவாசன் இல்ல திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினோம். இரண்டாவது திருவாரூர் மாவட்டம் கேத்தனூர் பாஸ்கர் இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்டு
மணமக்களை வாழ்த்தினோம். இப்பொழுது மூன்றாவதாக அறிவிச்சவர் தில்லை எஸ் சூரிய பிரகாஷ் அவருடைய திருமணத்திலே வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய குடும்ப விழா. இன்றைக்கு இவ்வளவு பேர் ஒன்றாக கூடி மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நம் குடும்பத்தில் ஒருவருக்கு மணவிழா கண்டால் எப்படி மனமகிழ்ச்சி ஏற்படுமோ அதுபோல் நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து இந்த 3 இல்ல திருமணங்களும் இன்றைக்கு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். அதை போலதான் சகோதரர் சூரிய பிரகாஷ் அவருடைய திருமணமும் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு இனிதே திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. திருமணம் நடைபெறுவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு சிறந்த நாள் என்று சொன்னால் அந்த நாள் திருமண நாள் தான். ஒவ்வொருவருக்கும் திருமண நாள் தான் ஒரு பொன்னான நாள். அந்த நாளை இந்த சகோதரர் திரு எஸ் சூரிய பிரகாஷ் அவர்களும் திருமதி வினிதா வெங்கடேஸ்வரி, ஏன்னா திருமணம் முடிஞ்சு போச்சு, அதனால திருமதி அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இல்ல திருமணத்திலே பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் டெல்டா மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். தஞ்சை மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி நிறைந்த மாவட்டம். மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா ஒரு அரசு தொடர்ந்து ஆட்சி புரிந்த போதும் சரி, இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட மக்கள் இயற்கை சீற்றத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கன் களைவுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இடுப்பில் இருக்கின்ற வேஷ்டி அழுகின்ற பொழுது தானாக போய் கை அதை சரி செய்யும். அதை போல நம்முடைய விவசாயிகள் துன்பத்திலே வேதனையிலே அடைகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தானாக வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த பகுதி திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலம், திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காலம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அவருடைய முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் பதறி போயிருந்தார்கள். இருக்கின்ற அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள், எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அவெல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இங்கே இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பூமியை நம்பித்தான் நாங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. இது பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நீத்தேன் எடுக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு மத்தியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய விவசாயிய கோரிக்கை ஏற்று இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட நிதியாக அறிவிக்கப்பட்டோம். இன்றைக்கு எந்த காலத்திலும் அவருடைய பூமிக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அப்படி பாதுகாப்பை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கடை கோட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட தங்கு தடை இல்லாம நீர் அவருடைய வயலுக்கு செல்ல வேண்டும். அதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்பட்டோம். இன்றைக்கு மழை காலங்களிலே பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அனைத்து மழை நீரையும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரி நீரை சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மையில முழு கவனம் செலுத்துறோம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உர மானியம், உழவு மானியம்,
குறுவை சாகுபடி தொகுப்பு எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே 5 ஆண்டில் 2016 மாண்பு அம்மா அவர்கள் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொரோனா காலம் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். எங்களுடைய இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள், எம்எல்ஏக்களாக இருந்தார்கள். விவசாய சங்க பிரதிகள் என்னை சந்தித்து கொரோனா காலத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது, நாங்கள்லாம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று 12,110 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் அவருடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டை இயக்கலாம். அந்த உத்தரவை வழங்கியதும் அதிமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு வகையில் விவசாயியுடைய நண்பனாக, விவசாயியுடைய உற்ற தோழனாக, விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயியை காப்பாற்றிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளி விவசாயி அவர்களையும் அதிமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல காப்பாற்றினோம். அவர்களுக்கெல்லாம் பசு வீடுகளை கொடுத்தோம். பொருளாதார மேம்பாடு அடைய என்பதற்காக விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகளை கொடுத்து பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை விவசாயிகளுக்காக. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மக்களுடைய இயக்கம். திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப இயக்கம், குடும்ப கட்சி. அதிமுக இது மக்களுடைய இயக்கம், தொண்டனுடைய இயக்கம். தொண்டன் தான் இங்க தலைவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எவ்வளவு சோதனைகள் நாம் சந்தித்தோம். கொஞ்சம் லஞ்சம் இல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சி தலைவர் காலத்திலும் சோதனையை சந்தித்தோம். அந்த சோதனைகள் சாதனையாக்கி ஆட்சி கட்டில் வந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவும் சோதனை சந்தித்தார்கள். அத்தனை சோதனையும் தகர்த்தெறிந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று இருவரும் தலைவர்கள் நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளவோ பிரச்சனைகள். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரவில்லை. அதுக்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த கஜா புயலை சரியான முறையில் நிர்வாக திறமையின் காரணமாக புயல் எந்த அளவுக்கு அடித்ததோ அதே வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம நிவாரண பணிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு கொரோனா ஓராண்டு வெளியிலே நாம் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எந்த அரசுக்கும் வராத சோதனையை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எவ்வளவும் சாதனை படைத்த அரசாங்கம். அப்பொழுது கூட நம்முடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. ஓராண்டு வருமானமே இல்லை அரசாங்கத்திற்கு. டாஸ்மாக்ல ₹1 வருமானம் இல்லை. ஒரு வருடம் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் ₹1 கூட இல்லை. அரசாங்கத்துக்கு கொரோனாவில் 40,000 கோடி செலவு. இப்படி காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். வந்திருக்கிற தலைவர் மூலம் வந்திருக்கின்றீர்களே,
திருமண நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சரி, நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் தலையிலும் கடனை சுமத்தியதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய சாதனை. சாதனை என்று சொன்னால் நம் மீது கடனை சுமத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் தேர்தல் வர இருக்கின்றன. அந்த தேரிலே நாம் அத்தனை பேரும் தேனீக்கில போல, எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றி தேடி தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மீண்டும் ஒருமுறை மணமக்கள் சகோதரர் திரு எஸ். சூரிய பிரகாஷ் அவர்களையும் பி. வினிதா என்கிற வெங்கடேஸ்வரர்களும் மனமாற வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ராமசாமி அவர்களே, சாமுவேல் அவர்களே, கலியமூர்த்தி அவர்களே, செந்தில்மணி அவர்களே மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த மண விழாவுக்கு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.